தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகிற தயாரிப்புகள் உலக சந்தைகளுக்கும் சேர்த்தே தயாரிக்கப்படுவது என்பதற்கான பெருமைமிகு அடையாளம்தான் இந்த ஆலை. வளர்ந்து வர புதிய துறைகளையும் நாம் நுழைஞ்சு சிறப்பாக செயல்படணும். ஏற்கனவே நாம லீடரா இருக்கிற துறைகளில் மேலும் உயர்ந்த தரத்தையும் இன்னும் பெரிய சாதனைகளையும் அச்சீவ் பண்ணணும். இதுக்காகத்தான் ஸ்பெஷல் கவனத்தோட திராவிட மாடல் அரசு உழைச்சிக்கிட்டு இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ், மோட்டார் வாகனம், டெக்ஸ்டைல், ஐடி, R&D, GCCன்னு பன்முகப்படுத்தப்பட்ட மாநிலமா உலக அரங்கங்களில் தமிழ்நாடு தன்னை அடையாளப்படுத்தியிருக்கு. என்னை பொறுத்தவரை தொழில்துறை அமைச்சருக்கு நான் எப்பவும் சொல்றது, MOU சைன் பண்ணா மட்டும் போதாது, அதை ஃபாலோ பண்ணி முதலீடா மாற்றணும். அப்படி முதலீடுகளை இருக்கிறது மட்டும் இல்ல, அதை விரைந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். அப்பதான் நாம பெருமைப்பட முடியும். அப்படித்தான் நம்முடைய அமைச்சர் TRV ராஜா செயல்பட்டு வரார் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் நாம் தொடர்ந்து திறந்து வச்சிட்டு இருக்கக்கூடிய தொழில் திட்டங்கள். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சில நாட்களுக்கு முன்பு கும்மிடிப்பூண்டியில மிட்சுபிஷி ஆலையை திறந்து வச்சோம். இப்போ இந்த டாடா JLR 2024 மார்ச் மாதம் இந்த திட்டத்துக்கான MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டோம். சிப்காட் நிறுவனமும் மாவட்ட நிறுவனம் இணைஞ்சு சில மாசங்கள்லயே 1607 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தினாங்க. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. 6 மாசத்துல செப்டம்பர் 2024 இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டணும். 18 மாசத்துல முடிக்கலான்னு நம்முடைய திரு சந்திரசேகர் சொன்னார். இப்ப 16வது மாசத்திலே முடிச்சு இப்ப தொடக்க விழாவையும் நடத்திட்டு இருக்கோம். அதுதான் பெரிய பெருமை. இதே போல தூத்துக்குடியில வின்பாஸ்ட் நிறுவனமும் அடிக்கல் நாட்டின 16ஆம் மாசத்திலே உற்பத்தி தொடங்கிட்டாங்க. இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் தொடங்கணும்னா பொதுவா 3 வருஷம் அல்லது 4 வருஷம் ஆகும். ஆனா தமிழ்நாட்டில் இந்த காலகட்டத்தை நாங்கள் பாதியாக குறைச்சிருக்கிறோம். தமிழ்நாடு எந்த அளவுக்கு தொழில் செய்ய உகந்த எளிமையான மாநிலமாக இருக்கு என்பதற்கு இதைவிட வேற என்ன அத்தாட்சி வேணும்? இதை நான் வரும்போது தொழிற்சாலையில் பணிபுரிந்து கொண்டிருந்த இளைஞரிடத்தில் கேட்டேன். டிப்ளமா முடிச்ச நம்ம இளைஞர்கள் இந்த திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்க எல்லாரும் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தோட லட்சியா என்ற திட்டத்தின் கீழ் பயிற்சி பெறுகிறார்கள். அந்த கையேட்டை கூட என்னிடம் திரு சந்திரசேகர் அவர்கள் வழங்கினார்கள். இந்த திட்டத்தில் வேலை செஞ்சுட்டு பிடெக் பட்டம் படிக்கவும் இந்த நிறுவனம் உதவி செய்யறாங்க. இந்த தருணத்தை இன்னொரு செய்தி சொல்ல விரும்புறேன். நம்ம திராவிட மாடல் அரசோட செயல்பாட்டு திறனை உலகத்துக்கு எடுத்து சொல்ல முதலீடுகள் செயல்பாட்டு மாநாடு, அதாவது கன்வர்ஷன் கான்க்ளேவ், இன்னும் சில நாட்களை நம்ம நடத்த போறோம். கிட்டத்தட்ட 100 திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வர்றதில் நீங்க அப்போ தெரிஞ்சுப்பீங்க. திட்டங்களை தொடங்கி வைக்கிறது, அடிக்கல் நாட்டுறது என்ற வகையில் MOU கன்வென்ஷன்ல நாங்க எவ்வளவு சிறப்பா செயல்படுறோம்னு வெளிப்படுத்த போறோம். தமிழ்நாட்டின் விரைவான செயல்பாடுகள், குறித்த நேரத்தில் கிடைக்கிற அனுமதிகள் மற்றும் ஒப்புதல்கள், வணிகம் புரிவதை எளிதாக்கும் செயல்பாடுகள் எல்லாத்தையும் இந்த மாநாட்டில் நாங்கள் காட்ட போறோம். தமிழ்நாடு அரசு ஒரு கேரண்டி கொடுத்தா அதை எப்படி காப்பாற்றுறோம்னு உலக முதலீட்டாளர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறாங்க. மற்ற மாநிலங்களுக்கு போட்டி மாநிலம் என்பதெல்லாம் தமிழ்நாடு எப்போ கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ உலக நாடுகளோடு தமிழ்நாட்டை போட்டி போடக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கு. இது நம்ம எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு முன்னேற்றம். இந்த சிறப்பான தருணத்தில் இந்திய வாகனத்துறை வளர்ச்சிக்கும் இந்திய மிடில் கிளாஸ் குடும்பங்களின் கனவுகளை நிறைவேற்றவும் மறைந்த திரு ரத்தன் டாடா அவர்கள் ஆற்றின பங்களிப்புகளை மிகுந்த மரியாதையோடு நான் நினைவு கூற விரும்புகிறேன். அவர் கண்ட கனவுப்படியே டாடா மோட்டார்ஸ் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளக்கூடிய இந்த முதலீடு தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் புதிய எரிசக்தி வாகனத்துறை வளர்ச்சிக்கு வலுவான ஊக்கமாக அமையும்.
இந்த விழா மூலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய நல்லுணர்வை தொடர்ந்து செயல்படுத்துகிற வகையில் டாடா குழுமம் தனது பல்வேறு தயாரிப்புகளை முக்கிய உற்பத்தி மையமா தொடர்ந்து தமிழ்நாட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறோம். எந்த துறையில் நீங்க முதலீடு செஞ்சாலும் அதுக்கு நாங்கள் முழு ஆதரவு வழங்குவோம். திட்ட செயல்பாடுகளை எளிமையாக்கி எல்லா ஒத்துழைப்பையும் வழங்குவோம். திராவிட மாடல் அரசை நீங்க முழுமையாக நம்பலாம். எங்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தரும் முதலீடுகளை யார் மேற்கொள்ள வந்தாலும் அவங்களை திறந்த மனதோடும் திறந்த கரங்களோடும் தமிழ்நாடு நிச்சயமாக வரவேற்கும். தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும். அதுதான் எங்க பண்பாடு, அதுதான் எங்க பாரம்பரியம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி தனித்தன்மை வாய்ந்தது. பொருளாதார வளர்ச்சியோடு சமூக நீதியை உள்ளடக்கியது. பெண்களின் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பது. எங்களோட இந்த நல் முயற்சிகளுக்கு டாடா மோட்டார்ஸ் போன்ற நிறுவனங்கள் பக்கபலமாக இருக்கணும். நிறைவா மதிப்பிற்குரிய திரு சந்திரசேகரன் அவர்களுக்கு மீண்டும் என்னோட இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க டாடா நிறுவனத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அதே அளவு தமிழ்நாட்டையும் நேசிக்கிறீங்கன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் நீங்க தமிழ்நாட்டை சார்ந்த நாமக்கலை சேர்ந்தவர் என்ற உரிமையோடு உங்ககிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். இன்னும் பல புதிய தொழிற்சாலைகள் மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு திட்டங்களையும் நீங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும். அடுத்த போர்டு மீட்டிங்லேயே இது தொடர்பா முடிவு எடுப்பீங்கன்னு நம்புறேன். தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் நாங்கள் நிச்சயம் செய்து தருவோம். வேற எந்த மாநிலத்தையும் விட சிறந்த உட்கட்டமைப்பு, திறமையான மனித வளம், அமைதியான சூழல், வெளிப்படையான நிர்வாகம் கொண்ட தமிழ்நாடு தான் எப்பவும் எதிலையும் டாட்டாவோட முதல் சாய்ஸா இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.